So hello guys, this is your Flodge Foster Gaming. நான் கடைசி வீடியோ போடும்போது நூலேருந்து ப்ரோவாக மாறுவோமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் ஏற்பட்டேன். பட் இப்போதைக்கு ஓரளவு மிட் லெவல்லையே நம்ம விளையாடிட்டுருக்கோம். ஸோ ஒரு மல்டிப்ளேயர் மேட்ச் நான் என்னோட பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரிபிளிங்கோ இல்லை சைட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல. நான் ஃபுல்லாகவே பிளேயர் ஸ்டாட்ஸ் படியும் பிளேயரோட ஸ்ட்ரென்த்து படியும் தான் போயிட்டுருக்கேன். நான் என் பிளே ஸ்டைலை பார்த்தாலே தெரியும். நான் வந்து நார்மல் டிப்பிக்கல் ஃபுட்பால் இது மாதிரி விளாட மாட்டேன். நான் எய்ம் இஸ்ட்டு கோல் ஸ்கோர், இந்த பிளேயரை வச்சு தான் கோல் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கிடையாது. தட் மேக்ஸ் மீ a lot different than other traditional players. அதனாலேயே நான் நிறையா இவங்க வந்து என்னை டிஸ்லைக் பண்ணுவாங்கன்னு வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் என் கேம் ஸ்டைலை பாருங்கள் தெரியும். ஃபோனில் சார்ஜ் 15% தான் இருக்குது, சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ இதெல்லாம் நடுவில் நான் படிப்பேன் ஆக்சுவலாக. மேட்ச் அப் ஓகே ப்ரொசீடு வந்துச்சு. ஸோ இந்தியா டிஜிஜி கேமர். போகலாமா? ஆக்சுவலி வெயிட், நம்ம ஸ்டெப்பை வந்து மாற்றிக்கலாமா? நல்லா இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டெப்பா? நல்லா இருக்குது. எனக்கு ஸ்டெப்பு மாட்டிக்கிறது ஆக்சுவலாக பழக்கம், என்னன்னு தெரில, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சி வைஃபைலாம் கரெக்டாக தான் இருக்குது, சார்ஜ் தான் இல்லை. இல்லாமா நம்ம தானா, என் பிளே ஸ்டைல் கொஞ்சம் கொடுமையாக இருந்தாலும் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கு. ஃபக். சீக்கிரமாக போடுறா, பாலை போடுறா. ஐயோ எனக்கு ஏன் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லையா? இல்லை வந்தால் பொறுமையாக வரானா? ஏய் கோலம் ஏடா டேக்கிள்னு வருது எனக்கு. எப்போ எனக்கு கோல் ஷூட் ஆப்ஷனே வரலங்க, எனக்கு டேக்கிள்னு வருது. மோஸ்ட்டிவாக நான் அஃபென்ஸுக்கு போயிட்டேன்னா அஃபென்ஸ் சைடில் தான் விளையாடுவேன். ஆனால் ஏன் எனக்கு ஷூட் ஆப்ஷன் வரலை? இப்போ அந்த ஆரோ வந்துச்சுல, அந்த மாதிரி ஆரோ அங்கே வரவே இல்லை. பார்க்கவுமே ஆக்சுவலாக கஷ்டமாக இருக்குது. ஏன் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. நார்மலாக எனக்கு இந்த இது வந்தது கிடையாது, எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. இந்த தாட்டி தான் ஏறு என்னோட இது ஏஐ கண்ட்ரோல் யூஸாக இருக்கா? ஏஐ கண்ட்ரோலாக இருக்காடா என்னோடது? இல்லை, ஏஐ கண்ட்ரோலாக இல்லை. ஆனால் இன்னமும் ப்ராப்ளமாக இருக்கு, எனக்கு அது மட்டும் சூப்பராக தெரியுது. நான் தான் ப்ராப்ளமா புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஷூட் ஏன்டா என் ஃபோன் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது, உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டிக்குது. என்ன பிரச்சனை? முன்னாடி ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஹோலி அப்பா வந்தாங்க.
ஷிட் சொதப்பிட்டேன். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடு நல்லா அழகாக கோல் போட்டுடலாம். நான் அதை நேராக அனுப்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே தான் நீங்கள் ஒரு புது கிக்கர் வந்து லியன்னு வச்சுக்கலாங்க. ஃபுல் போர்டன் எடுத்துக்கிறேன். ஃபோர்டன் எடுத்துக்கிறேன். ஃபுல்லு நம்ம இப்படி போகணும் பால். இல்லை இப்படி இல்லை, கொஞ்சம் மேலே. ஆக்சுவலாக இவன் ஏன்டா பாலை கையில் எடுத்தான், கால் எடுத்தான். மேட்சப்னா ஒழுங்காகவே மேட்சப் ஆகும். எப்போ லாக்கு தருமாங்க, லாக்கு படுமோசமாக இருக்கிறாங்க. ஏன்டா ஷூட்டே வர மாட்டேங்குதுன்னு, ஷூட் ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குதுங்க. ஒன்று நான் ஷூட்டை ப்ரெஸ் லாக் தான் ஆகுது, சூப்பராக லாக் ஆகுது. எனக்கு லாக் ஆகுதா அவனுக்கு லாக் ஆகுதா? ஷிட், எனக்குலாம் லாக் ஆகுது. சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் லாக் ஆகுது. சார்ஜால் தான் லாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் போட்டு பண்ணா கூட நேரம். இப்போ 6 நிமிஷத்துல இப்போ நடக்குது. போகாது வேலை சீக்கிரம். எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க? ஏன்? சரி ஓகே, நான் போய் சார்ஜ் எடுத்து வந்துடுறேன். ஏன்னா இது எப்படி கரெக்டாக சொல்லுது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நான் ஜெயிச்சேன்னா அது அவன் ஜெயிச்சானா. ஆக்சுவலாக எனக்கு போர் கனெக்ஷனால் அவனுக்கு போர் கனெக்ஷன் திரும்ப கரெக்டாக இருக்கும். அதான் சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போட்டுக்கிட்டே பண்ணுறேன். வழியில் நெக்ஸ்ட் மேட்ச் அப்படியே பண்ணுறேன். அதோட இதில் என் பேர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஆதி தி ஈகோயிஸ்ட். ஆதி இஸ் மை நேம். தி ஈகோயிஸ்ட் அப்படின்றது நமக்கு இருக்க பர்சனாலிட்டி. ஆக்சுவலாக அது கேட்சியாக இருக்கும்னு வச்சேன் ஈகோயிஸ்ட்ன்றது. அந்த மாதிரி இருக்கேன்னு வந்து கிடையாது. அனிமேனியாக் வந்து எதுக்கு மேனியாக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி தான் ஆதி ஈகோயிஸ்ட்ங்கிற பேர் சும்மா கிடைச்சிருக்கு. வருவாங்க ஸ்டிக்கை மாற்றிக்கலாம். ஸ்டேடியம் மாத்திரமா நம்ம அந்த சரி, இந்த இது நமக்கு செட் ஆகலை. நம்ம வந்து ஒயிட்டில் போயிடுவோம். ஒயிட் அண்ட் ஒயிட் செட் ஆகாது பிள்ளையே. எதுக்கு? சரி பரவாயில்ல போவோம். நான் ஏற்கனவே ரெடியாக நின்றுட்டுருக்கோம். நம்ம தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு கண்ணை முடிக்கலாம். நீங்களும் கண்ணை முடிக்கணும். எப்படி லோடிங் ஸ்க்ரீன் தான் வந்துக்கிட்டே எனக்கு தெரியும். அந்த கமெண்ட்ரி சொல்லுவாங்க பாரு, அப்போ தான் தானே சொல்கிறேன். everybody, welcome to today's match. நம்ம தானா? அவன் நேம் டேக் நீ தொல்லை பண்ணுகிறா. அப்பா சரியில்லாத என் ஃபோனில் தான்டா. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் வந்து கோல் கீப்பர் கிளியர். எனக்கு வந்து ஏன் வந்து உடனே ஹெவி லோடுங்கிறதுனால
ஏய் சூப்பர் பிளேயரா. யார் என் பேர் என்ன? சூப்பர் பிளேயர் மட்டும் தெரியுது, என்கிட்ட விளையாடுறது கஷ்டம். ஷிட், நிறைய பிளேயர் அனுப்பிச்சிட்டு வைப்பாங்களே. நிறைய நோட்டபிள் பிளேயர்ஸாக இருக்கான். பாலை முன்னாடியே கொண்டு போக முடியல ஆக்சுவலாக. இப்போ முன்னாடி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சாடாங்க பாலை. கரெக்டான இடத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறேன், தான் தெரியல. ஏய் என்னடா விளையாடிட்டு இருக்கீங்களான்ட்டா? விளையாடி தான்டா இருக்காங்கன்ட்டா. ஏய் விளையாடிட்டு இருக்காங்கடான்ட்டா. ஐயோ தப்பு ப்ரோ. ஐயா இன்னும் ப்ரோ ட்ரிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிட். ஃபோன் வேறு இருக்குன்னு பார்த்தா லாக் ஆகி தொலையுது. ஃபுல் லாக் ஆகிறதுக்கு காரணம்னு கிடையாது. லாகாக தான் ஃபுல் மேட்சுமே நம்ம விளையாடுறது காரணம் கிடையாது. செத்தண்டா எரிங் ஹாலண்டா. எப்பாடா எரிங் ஹாலண்ட் அடித்தா மேக்ஸிமம் கோல் தான் போகும். யாருன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் நினச்சேன்டா. இதோட 3வது கோல் ப்ரோ. ரொம்ப பெரிய இன்டர்மீடியட் பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன் விடுங்க. விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா என்னால் உடனே ஷூட் கொடுக்க முடியல? என் ஃபோன் தான் லாக் ஆகுது. நாங்கள் பாருங்கள், நான் நிறைய தடவை ஷூட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஷூட் பண்ண என்னால் ஷூட் கொடுக்க முடியல. ஏனே தெரியல. ஷூட் கொடுத்துருந்தா என்னால் கொஞ்சம் நல்லா விளையாட முடியும். ஒரு இது பாயிண்ட்டு கிடச்சிருக்கும் எனக்கு ஆக்சுவலாக. அப்படியே ஹாஃப் டைம் இருக்கும். என்ன பிரச்சனை இருங்களேன், ஏதாச்சும் லோடு. ஸோ இருங்க, நான் ப்ளே ஸ்டைலே இப்படி மாற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் ஏதாச்சும் இருக்குன்னா அதனால் இன்னும் நல்ல பொசிஷன் கொடுக்க முடியும்னா நம்ம பார்க்கலாம். அவனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். ஐயோ சப்ஸ்டியூஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலே சில சமயம் பயமாக இருக்குங்க. அவன் போட்டுருவான் நெக்ஸ்ட் தெரியும்டா எனக்கு. ஷிட். இன்னொரு சப்ஸ்டியூஷன் செக் பண்ணுறேன். ஐயோ சப்ஸ்டியூஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலே இப்போ தான் ஆகும். எரிங் ஹாலண்டை நானும் வாங்கலாம், ஆனால் அது நிறைய காசு. வாங்கலாமா ரிஸ்க் எடுத்து வாங்கலாமா? ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பாஸ்னத்துக்கு போகணுமாடா? இந்த விருப்பப்படுறியா நீ? கேமரா வேணால் நான் மாற்றி விடுறேன். எனக்கு இதெல்லாம் தெரியும். கேமரா லைவ் ப்ராட்காஸ்ட்டில் வச்சுருக்கேன் நான். டூவில் அடித்தா ரொம்ப கோவப்படுவேன் நான். டைனாமிக் இதுலேயே வச்சுருக்கேன். எப்போவுமே லைவ் ப்ராட்காஸ்ட் வைக்கிறது தான் எனக்கு வழக்கம்.
4 கோல், இப்போ தான் 1 கோல். சந்தோஷப்படாத, இப்போ தான் ஃபுல் ஆர்டனிங் ஆடிட்டு இருக்கான். அவன் இப்போ தான் ப்ராப்ளி அவன் ஃபுல் ஆர்டனிங் காட்டுவான்டா. அவசரப்படாதடா. இந்த ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்பா எவ்வளோ 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 வெறுப்பு வச்சுட்டு இருக்கான் பாருங்க, எவ்வளோ வெறுப்பு வச்சு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்டா இவ்வளோ ஸ்ட்ராங்காக போகிற? இருள் ஏன்டா இவ்வளோ வெறித்தனமாக ஆடுற? தேவையே இல்லைடா, நீ 4 கோல் போட்டடா. எனக்கு இன்னும் அடர்லைன் ப்ராப்ளம்டா, அடர்லைன் ரஷ் ஆகிட்டே இருக்கு எனக்கு. இன்னையோட டாப் பிளேயர் தான்டா, ஏன் டீம்? சரி விடு. இன்னும் லாக மட்டும் சூப்பராக அடிக்கிறா. லோஃப்டட் பாஸு சூப்பராக போட்டாப்ல. அப்பா எவ்வளோ பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க பாரு. ஷிட், அந்த இடத்துக்கு எல்லாரும் போங்கடா. எவ்வளோ பேர் ஒரு ஃபுட்பாலுக்காக பார்த்தீங்க பார்த்தீங்களா? நம்ம ஸ்கூலில் ஆடுற மாதிரி இருக்குல்ல. ஓகே ஓகே, இவன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கான் போல. அதான் நம்மளால் டாலரேட்டே பண்ண முடியாதுன்னு. சத்தியமாக இன்னும் ஆடலைன்னு போக முடியலடா. நான் தோற்று தான் இருக்கேன், சத்தியமாக ஒத்துக்கேன், தோற்று தான் இருக்கேன் நான். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இது அங்கேயும் பிளான் செக் பண்ணலாம். தக்குவா 6th டிவிஷன். ஓகே, இப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஆட்டம் ஆரம்பிக்கிறோம் தெரியுது. ஏஎம்எஃப்ல மெஸ்ஸி 101, எரிங் ஹாலண்டு இவன் இவ்வளோ 99, கிலியன் எம்பாப்பே சிஎஃப்ல அந்த காரில் வந்து 100 வச்சுருக்கான். ஜிகே 99 தாண்டி நான் போட்டிருக்கேன். அந்த அதான் ரொம்ப இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு கோல் போட்டதே நீ பொறுத்த வரைக்கும் பெருசு. இது வரைக்கும் அந்த எரிங் ஹாலண்ட் 99 தான் தோக்கடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏஎம்எஃப் 101 வரைக்கும் நான் தோக்கடிச்சது கிடையாது. ஆனால் கடைசியில் ஏஎம்எஃப் வச்சு எப்படியாச்சும் நீங்கள் முடிச்சு விட்டுலாம். Okay, let's try. இன்னொரு மேட்ச் ஆடலாம்.
சஜஷன் ஃபார் ஆல் மொபைல் பிளேயர்ஸ். இந்த மாதிரி லோடிங் ஸ்க்ரீன் அதை கண்ணை மூடி ப்ரீத் பண்ணுங்க. ப்ரொசீட். இந்த கண்ணை மூடி ப்ரீத் பண்ணாலும் என்ன இதுன்னு தெரில, ஆனால் வந்து அந்த கேம் அந்த ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் கேம் விளாடாமல். அதனால நீங்கள் தோக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுனால மிட் கேமில் தோக்குறதுக்குமே மிட் ஜாயினிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ரெஸ்ட் எடுத்து தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அடலைன் ரெஸ்ட் குறைஞ்சிரும். கேம் பிளேயில் அடலைன் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். பட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தாட்டி 30 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி இது பண்ணது நல்லது. 20 நிமிஷத்துலேயே இதை பண்ணிக்கிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. Today's match. இது எதிர்பார்க்குறாங்க இப்போ ஈஸியாக கோல் போடுவேன்னு நானும் எதிர்பார்க்குறேன், அவனும் எதிர்பார்த்துருக்கான். இன்னும் ஆரம்பிச்சு 21 பேசிக்கிட்டு இருந்தேன், 22லேயே கோலை போட்டேன். அவ்வளோ ஈஸியாக முடிச்சுனாச்சு. அதாங்க சில மேட்ச் இந்த மாதிரி மேட்ச்லலாம் கூட கடைசி நிமிஷத்தில் கோலை போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. எப்படி பட்டது இந்த மாதிரி விட்டுட்டோன்னா பால் அவன் என் கையில் விட்டோன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. சரியால சூப்பராக தான் இருக்குது. பார்க்க முடியும், அதனால் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்பா ஒரு ஃபுட்பாலை எவ்வளோ பேர் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்பா ஃபோர்ஸ் அடிக்கிறேன்னு எங்கேயோ அடிச்சிட்டான். இங்கேயா? நான் பெட்டர் இவனுக்கே பாஸ் பண்ணிடுவேன், ஏன்னா அவன் நல்லா கிளியர் பண்ண முடியும். இதில் அவன் கோல் போட சான்ஸ் இருக்குது, ஸோ பார்த்துக்கணும். ஹாஃப் டைம் தான் முடியாது, ஸோ அடுத்த ஹாஃப் டைமில் அவன் கம்பேக் கொடுத்தாலும் கொடுப்பான். இந்த அட்ரினலைன் ரஷ் நிறைய நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டா மட்டும்தான் எவனாக இருந்தாலும் தோற்கடிக்க முடியும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ
யார் அடித்தது, யார் அடித்ததுன்னு கூட தெரியாது, ஆனால் அடிச்சிட்டேன் அவ்வளோதான். ஆக்சுவலி நான் தான் ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க. நான் பியூராக அது எதுக்கு விளாட்றேன்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். டோப்பமைன் ரஷ் அது மட்டும்தான் அந்த கேமே விளாட்றேன். ஏன்னா அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஸோ டோப்பமைன் ரஷ்ஷில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுங்க. இவன் இப்போ அந்த டீம்லேயே இல்லைடா ஆக்சுவலாக. இது எனக்கு தான் என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன். அவனுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. அவன் வந்து இப்போ ஆஃப்லைனில் இருந்திருக்காப்புல. ஐயோ இப்போ அவன் டீலியா பாலு. சரி அவன் ரொம்ப படுத்தப்படுறான். பேசாமல் அவங்களுக்கு பாலை கொடுத்துருவோமா, அதெல்லாம் கூடாது. அவன் என்னை பிடிச்சிட்டான். கம்பேக் இன்னும் கொடுக்கல தலைவா. ஆனால் கம்பேக் நினச்சாதான் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வச்சு இப்படி போவோம். ஐயோ அந்த அடிங்க பார்ப்பீங்க. ஐயோ அங்கே ஏதோ ஆச்சுடா. நெட்டில் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா கூப்பிட்டாங்களோ நெட் இல்லையோ அதான். கோல் போட்டுவான்டா. ஏய் ஏச்சி நான் கோல் போட்டுவான்னு நினச்சேன். அவன் அப்போவே கோல் போட்டான்டா. அப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். சொல்லு ப்ரோ, நல்லதாக சூஸ் பண்ணால் நல்லது ப்ரோ. நான் கெட்டதாக சூஸ் பண்ணால் கெட்டது ப்ரோ. சீக்கிரமாக சூஸ் பண்ணேன் நல்லது ப்ரோ. எனக்கு பார்த்தா வேலை கிடக்குது, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. ஜெயிச்சிட்டோம்டா. உன்னோட அவன் பாட்டாக இருந்திருப்பான், இல்லைனா நிஜமாலே பாட்டாக இருந்திருப்பான். நிஜமாலே பாட்டாக இருந்திருக்கும், அதனால தான் ஜெயிச்சிருவோம். ஸோ ஹைலைட்ஸில் பார்ப்போமா சும்மா லியோனல் மெஸ்ஸி அப்படி அடிச்சிருக்கோம். சூப்பராக அடிச்சிருக்கோம். இது பாட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு கருத்து. ஆனால் வாய்ப்பே கிடையாது. நான் இவ்வளோ நல்லா ஒரு ஆள்கிட்ட விளையாடுவேன், நான் சில பேர்கிட்ட விளையாடுவேன், ஆனால் வந்து பாட்டுக்கிட்ட தான் இவ்வளோ நல்லா விளையாடுவேன். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பாருங்களேன், ஷார்ட் டேக்கன் தான் இது ஆக்சுவலாக. கோல் ஸ்கோர் ஃபில் போடன். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ ஒரு அடுத்த ஹைலைட்ஸ் பார்ப்பாங்க. ஹைலைட்ஸில் சொல்கிறேன். லைக் இப்போ வந்து லியோனல் மெஸ்ஸி இருக்காங்க. இந்த இல்லை, இது வந்து சும்மா அந்த பாட்டு. நான் நெக்ஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த அசிஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆக்சுவலாக நான் தான் அதை நிறையா பண்ணுவேன். ட்ரெடிஷ்னல் பீரியட்ஸ் அவ்வளோவா அசிஸ்ட் இல்லாமல்
ஒரு பிளேயரை வச்சு மட்டுமே கோல் போட ட்ரை பண்ணுவாங்க ட்ரெடிஷ்னல் பிளேயர்ஸ். இப்போ ஃபில் ஃபோடன்னா அவனை வச்சு அவ்வளோ கோல் போட ட்ரை பண்ண மாட்டாங்க. அவனை வந்து ரொனால்டோவை பாஸ் பண்ண வச்சுட்டு ரொனால்டோ வச்சு ப்ளே பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல அவன் பதட்டப்பட்டு தான் கோல் போட்டான். அவனால் கோல் பண்ண முடியாதோ, அது அவங்க எப்படினாலும் தடுத்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் அலெக்சாண்டர் பிளேயரை வச்சு உடனே கோல் போட்டாங்க. கிடையாது. ஆனால் இப்போ தான் புது பிளேயர் போல, ஏன் கூட கம்பேர் பண்ண விட்டாங்கன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு இவ்வளோ போதும். 32 நிமிஷம். நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆச்சரியம். 32 நிமிஷம் நார்மலாக யாரும் பார்க்கவே மாட்டாங்க. வரைக்கும் அந்த பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சேனலில் அவ்வளோ வீடியோஸ்லாம் வராது. பட் என் கமெண்ட்ஸ் நல்லா இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி நிறைய ஃபுட்பால் சம்மந்தமான வீடியோ போடுறேன். ஃபுட்பால் so okay, that's it. This is your Adi signing off from Crouch Foster Gaming. Thank you.